வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் அமீர் கான், ஜெனீலியா மற்றும் பலர் நடித்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்த சிக்கந்தாரே ஜமீன் அந்த படத்தோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தோணுச்சுங்க. யார் மனநல குறைபாடு உள்ளவர்கள், யார் ஆர்டிசம் குறைபாடு உள்ளவர்கள், நாமளா அவங்களா அப்படிங்கிறத இந்த படம் பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தோணுச்சு. இந்த படம் பார்த்து முடிச்சப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லார் மைண்ட்லேயும் தோன்றது ஒன்றே ஒன்று, நம்ம பார்வைக்கு அவங்க பார்த்துக்கிட்டுனா இயலாமல் இருக்காங்களா, இல்லை அவங்க பார்வைக்கு நம்ம இயலாமல் இருக்கோமா. ஒரு நிமிஷமாக பார்த்தா இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இனிமேல் கண்டிப்பாக நின்று அவங்க பார்வைக்கு நம்ம எப்படி நினைப்போம் அப்படின்னு தோண வைக்கக்கூடிய படம் இந்த படம். ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டுனா யதார்த்தத்தை காட்டியிருக்குது, உள்ளே இருக்க கஷ்டத்தை பார்த்துக்கிட்டுனா காட்டியிருக்கு. படத்தோட கதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசால ஒன்றும் இல்லை. நீங்கள் படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இவர் பார்த்துக்கிட்டுனா ஒரு டீச்சராக இருக்கா. அப்படி இருக்கும்போது பார்த்துக்கிட்டுனா ஒரு நாள் ஏதோ ஃப்ரெண்ட்ஸு கூட பார்ட்டிக்கு போயிட்டு வரும்போது பார்த்துக்கிட்டுனா வேகமாக கார் ஓட்டிகிட்டு போய் போலீஸோட கார்லேயே இடித்து போலீஸ்கிட்டே பார்த்துக்கிட்டுக்கிட்டுனா நாங்கள் இங்கே பார்க் பண்ணிக்கிங்க அப்படின்னு அந்த போலீஸ் காரை இடித்தது மட்டும் இல்லாமல் இடித்த போலீஸ் கார்ட்டே பார்த்தா இங்கே பார்க் பண்ணிக்கின்னு கேட்டு அதை பார்த்துக்கிட்டுனா கேஸ் ஆகி கோர்ட்டுக்கு போய் உனக்கு பார்த்துக்கிட்டுனா இவர் பார்த்துக்கிட்டுனா சூப்பரான வாத்தியார், தங்கமான வாத்தியார், இவரை பார்த்தா இந்த மாதிரி இது பண்ணினதே இல்லை ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த கோர்ட்டில் இருக்க நீதிபதி பார்த்தா உனக்கு தண்டனை கொடுக்குற அப்படின்ட்டு இந்த மாதிரி ஆர்டிசம் குறைபாடு உள்ளவர்களை சரி செய்யணும். அவங்கள அவங்கள வச்சு பார்த்துக்கிட்டா நீ பார்த்தீங்கன்னா 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்து ஒரு இதை வின் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது கொடுத்து அங்கே அனுப்பிடுவோம். அப்படி அங்கே போனதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டனா அவருக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வு என்னென்ன, அவருக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, அவங்க கிட்டேருந்து இவர் என்ன கற்றுக்கிட்டார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. பொதுவாக சொல்லுவாங்க அமீர் கான் படம்னாலே பார்த்துக்கிட்டனா யதார்த்தமான படமாக இருக்கும், கண்டென்ட் ஓரியன்ட் படமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்துக்கிட்டனா நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்துக்கிட்டனா எப்படி ஒரு சில படம் பார்த்துக்கிட்டனா டூரிஸ்ட் ஃபேமிலியாக படம் பார்த்துக்கிட்டனா நம்பி போகிறோமோ, அதே மாதிரி அமீர் கான் படம்னா பில்டப் சீன் இருக்காது, மாஸ் சீன் இருக்காது, பஞ்சு டயலாக் இருக்குது, ஃபைட் சீன் இருக்காது. ஆனால் கண்டென்ட் ஓரியன்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்பி போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்துக்கிட்டனா அவரோட படம் தான் இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்து சொல்லிட்டே போகலாம். கஜினி ஆகட்டும், நாம் இந்த ஜவானுங்கிறேன் அவர் கிரிக்கெட்டை மையப்படுத்த படம் எடுத்துப்போம் அந்த படம், அந்த நம்ம டங்கல், இப்போ இந்த படம், இந்த படத்தில் பாட்டு வந்திருக்கு. ஒரு சில பசங்களுக்கு பார்த்துக்கிட்டனா சீக்கிரமாக மனப்படம் ஆக முடியாது, அந்த மாதிரி பசங்க வச்சு ஒரு பாட்டு வந்துச்சு இதே மாதிரி, அந்த மாதிரி படம், இந்த மாதிரி நிறைய படம் சொல்லிட்டே போகலாம் அவருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஓரியன்டாக பார்த்துக்கிட்டனா கட்ட எடுப்பா. அப்படி ஒரு சில கட்டத்தில் பார்த்துக்கிட்டனா அங்கே இருக்கவங்களோட ஆர்டிசம் குறைபாடு உள்ளவங்ககிட்ட பார்த்துக்கிட்டனா இவரோட இதை புரிய வைக்க முடியாமல் எங்கள் அம்மா கிட்ட பார்த்துக்கிட்டனா அழுவும்போது உனக்கு என்ன தேவைங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டே தவிர அவங்களுக்கு என்ன தேவைங்க நீ புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு அவங்க அம்மா சொல்லக்கூடிய டைலாக்கெல்லாம் பார்த்துக்கிட்டனா ஆமாம் நம்மளோட தேவை மட்டும் தான் பார்க்குறோம், அவங்களுக்கு என்ன தெரியுது, அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ட்டு நம்ம யதார்த்தமாக பார்க்காம விட்டோமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள இருக்க ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடிய சீன் ஆகட்டும். அதில் ஒரு கேரக்டர் பார்த்துக்கிட்டனா ஒருத்தர் இருப்பா அப்படிங்க, கணக்கில் ஜீனிஸாக இருப்பா. அப்படி ஒருத்தர் பார்த்துக்கிட்டனா ஸ்லோவாக பேசுவா. அப்படி இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டனா டக்கு 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 டக்குன்னு பார்த்தீங்கன்னா வேகமாக பார்த்து பேசுகிறேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருக்க குறைபாடு எடுத்துக்கிட்டு அவங்களோட இதை பார்த்தீங்கன்னா அவருக்கு சரி பண்ணி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேமுக்கு கொண்டு போய் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டனா அவ்வளோ விருப்பமாக இருக்கும். படம் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தா அப்படியே மனசை போட்டு பிழிஞ்சிருங்க. ஏகப்பட்ட வசங்களை பார்த்துக்கிட்டு நமக்கு பார்த்துக்கிட்டனா நெத்தியடி கேள்வியாக தான் இருக்கும். நம்ம பார்வைக்கு தான் அவங்க இருப்பாங்க, அவங்க பார்க்க நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியாகட்டும். அதே மாதிரி இந்த ஆர்டிசம் குறைபாடு உள்ளவங்களும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க தான். அவங்களுக்கு பார்த்துக்கிட்டனா பிபி இருக்குது, சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, சக்கரை இருக்குது அப்படின்ட்டு சொல்லக்கூடியது பார்த்துக்கிட்டனா அவங்களுக்கு பார்த்த மாதிரி எல்லாம் வருமில்ல. அவங்க என்ன தான் கொஞ்சம் ஆர்டிசம் குறைபாடு இருந்தாலும் அவங்களுக்கும் நார்மலான ஹியூமன் தானே, நம்ம என்றைக்கு அவங்க நார்மலாக பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு யதார்த்தமான கேள்வி பார்த்துக்கிட்டனா நம்ம கேட்க மறந்துட்டோமோ அப்படிங்கிறத இந்த படம் எடுத்து உடைக்குது. இனிமேல் அந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது ஒரு 2 நிமிஷம் நின்று இந்த ஆரம்பத்தை பேசினா தான் தெரியும் அவங்களுக்கு என்ன குறைபாடு இருக்குது, அவங்க என்ன இதமாக குமுறிக்கிட்டு இருக்காங்க, வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிய வரும். அந்த அளவுக்கு அந்த படத்தில் ஏகப்பட்ட டைலாக் வசனங்கள் பார்த்துக்கிட்டனா அள்ளி தெரிஞ்சுருக்காங்க. படத்தோட மியூசிக்கும் பார்த்துக்கிட்டனா யதார்த்தமான படத்துக்கு யதார்த்தமான மியூசிக் கொடுத்துருக்கா. அப்படி அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இசையமைப்பாளருக்கு கண்டிப்பாக பாராட்டலாம். எல்லாத்துக்கும் மேலே ஜெனீலியா பார்த்துக்கிட்டனா ஒரு ஒய்ஃபாக வராங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு செட் ஆகாமல் போனாலும்
கடைசியில் வந்து பார்த்தா என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறத ஒரு மாதிரி கொண்டு போய் பட்டிருக்குங்க. அதே மாதிரி ஒரு போட்டி நடக்கும். அந்த போட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வின் பண்ணிவிட்டு ஜெயிக்கும்போது பார்த்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோற்றுருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோற்றத்தை கொண்டாடுவாங்க. ஏன்னு காரணம்னு கேட்டால் அவங்க ஒரு இது சொல்லுவாங்க. அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு டைலாக் ஒன்று வரும். கவுண்டமணி காமெடின்னு நினைக்கிறேன், செந்தில் காமெடி நினைக்கிறேன். 1 பெருசா 2 பெருசா 2 தான் பெருசு, அப்போ நான் தானே பெருசு அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, 2வதாக வந்தவங்களுக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு உண்மையான இது இருக்குது. தோற்றவங்க ஜெயித்தவங்களோட இதை வந்து பார்த்தீங்கன்னா தோற்றவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து கொண்டாடும் போது வந்து பார்த்து இருக்கிற இதே வேறு அப்படிங்கிறத இந்த படம் வந்து பார்த்தோம் எடுக்காட்டிக்குது. நம்ம இந்த மைண்ட் செட்டை யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஒரு டீம் ஜெயிச்சிருக்குன்னா ஜெயிச்ச டீம் மட்டும் தான் பேசுவோமே தவிர தோற்ற டீம் மட்டும் பேச மாட்டோம். ஆனால் தோற்ற டீம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் தகுதியானவங்க தான். இவங்களும் வந்து அவங்க கூட போய் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுற சீன்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதான் சொல்கிறேன்ல, இந்த படம் நார்மல் படம் கிடையாது. யதார்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரதிபலிக்கிற படம். கொஞ்சம் யதார்த்தத்துக்கு அப்பாலும் இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு இந்த சீன். ஆனால் யோசிக்க வைக்கணும். இப்போ யோசிக்க தோணுச்சு. ஆமாம்ல, 2வதாக இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லவங்க தானே, அவங்களும் வந்து பார்த்து நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய சீன் படம் சொல்லிகிட்டே போகலாம். இந்த படம் இப்போ ரீசெண்டாக தேட்டரில் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. பார்க்காதவங்க கண்டிப்பாக தாராளமாக படத்துக்கு போய் பார்க்கலாம். ஏன்னா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் நம்ம கூட வந்து பார்த்தா எழுப்போம். அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துக்கிறது இல்லை, பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய முழு வீடியோ வாட்சிங் டைமும் சப்ஸ்கிரைப்பும் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உதவி அளிக்கும். அதனால் அனைவரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியிலையோ அல்லது தமிழ் சினிமா செய்திகளையோ கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக. அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.